ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இப்போது நம்ம நிறைய இடத்துல ஏஐ வந்து பயங்கரமாக கோடிங் பண்ணுது. ஏஐனால் டெஸ்ட் கேஸ் எழுத முடியும், ஏஐனால் டீபக் பண்ண முடியும், ஏஐனால் கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷனே உருவாக்க முடியும் அப்படின்னு கேள்விப்படுறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இனியும் கோடிங் கற்றுக்கணுமா? இப்போ புதுசாக வந்து சாஃப்ட்வேர் துறையில் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு கோடிங் கற்றுக்கிறது பயனுள்ளதாக இருக்குமா? டெவலப்பர்ஸோட எண்ணிக்கை குறைய போகுதா? டிமாண்ட் குறைய போகுதா? மோரோவர் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து நான் வேலையில் சேரணும், சாஃப்ட்வேர் துறையில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். இப்போது ஒரு டெவலப்பர் சில வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் வரும். அந்த ரெக்யர்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து கோடு எழுத ஆரம்பிப்போம். அதில் ஏதாவது ஒரு டவுட் வந்தால் நம்ம கூகுள் பண்ணி சின்டாக்ஸ் பார்ப்போம். இல்லை அது எரர் வந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற வெப்சைட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் போயிட்டு ஒரு சொல்யூஷனை பார்த்து அந்த சொல்யூஷனை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆகும், இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்யூஷன் ட்ரை பண்ணுவோம். அப்படியே வந்து நம்ம வந்து பக்கை ஃபிக்ஸ் பண்ணி கோடு எழுதுவோம். இப்படி தான் ஒரு ஃப்ளோ இருந்தது. அதுக்கப்புறம் ஜிட்ஹப் கோபைலட் அப்படின்னு வந்தது. அது என்ன பண்ணுச்சு, நம்ம கோடை ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துது. ஸோ நம்மளோட கோடிங் வந்து ஃபாஸ்ட்டாச்சு. ChatGPT போன்ற LLMஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எனக்கு பில்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது ஒரு ஃபங்க்ஷனை பில்ட் பண்ணி கொடுக்கும். அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம கோடை இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது ஏஐ கோடிங் ஏஜென்ட்ஸ் எரால இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை எழுதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு இந்த அப்ளிகேஷனில் இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணு, எனக்கு வந்து ஒரு அத்தன்டிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஆட் பண்ணு நம்ம சொல்லிட்டோம்னா போதும். அது கம்ப்ளீட் கோடு பேஸை ரெஃபர் பண்ணி அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஃபைலில் இம்பாக்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை மாற்றி அதை டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு கோடிங் அப்படிங்கிறது இவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த சேஞ்சுங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்ச். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது நம்மளோட கோடை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறத விட பார்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை அது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் குறையாதா? இங்கே தான் நம்ம வந்து ஹானஸ்ட்டாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என் டீமில் 5 பேர் இருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நான் ஏஐ டூலாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணேன். சீக்கிரமாக அவங்க அந்த ப்ராஜெக்டை பண்ணிடுறாங்க. அடுத்தது நான் ஒரு கம்பெனி ஓனராக என்ன யோசிப்பேன்னா, சரி 5 பேர் வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சிட்டாங்களே, நம்ம ஏன் வந்து அடுத்த டைம் ஒரு 3 பேரோ இல்லை ஒரு 2 பேரோ வச்சு இந்த வேலையை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ஹெட் கவுண்ட்டை குறைக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன். ஓகே, அது ஒரு வகை. இன்னொரு ஆங்கிளில் நான் எப்படி யோசிப்பேன்னா, சரி இந்த 5 பேரை வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், அடுத்தது இந்த ப்ரொடக்டிவில் இருக்கே, நம்ம அந்த 5 பேர்த்தை வச்சு ஒரு 2 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது அதே டைமில், அந்த ஆங்கிளையும் யோசிப்பாங்க. ஸோ இங்கே தான் இந்த சாஃப்ட்வேர் ஜாப் குறையுமா அப்படிங்கிற கேள்விக்கான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லை ஆமான்னு சொல்கிறத விட ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் உருவாகும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிஸ் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இது வரைக்கும் ஒரு டெவலப்பர் ஆகணும், நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அதனால் நான் கோடிங் கற்றுக்கணும் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ரைட்டிங் கோடுக்கும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது ஒரு ஏஐ கிட்ட பில்மிய இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து ஒரு கோடு எழுதி உங்களுக்கு கொடுத்துருது. ஆனால் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பில்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். அதுக்கு யார் யார் யூசர்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். அதில் பேமெண்ட் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பேமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தெரியணும். ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷனை எப்படி சேவ் பண்ணுங்கிறது தெரியணும். செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் இது யூஸ் பண்ணுவாங்க, இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி அதனால் இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஏஐ வந்து ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அது சரியாக கரெக்டான சொல்யூஷனா அப்படிங்கிறத சரிபார்க்க தெரியணும். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். கோடிங் அப்படிங்கிறது இதோட ஒரு பார்ட்டு தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு காலத்தில் ஒரு டெவலப்பராக கோடிங் மட்டும் தெரிஞ்சால் போதும்னு இருந்தது போக இப்போ வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாகுது. ஹவு டு ஐ ரைட் அ கோட் அப்படிங்கிறது போய் நம்ம என்ன பில்ட் பண்ணணும், அது எப்படி வேலை செய்யணும், நம்ம எப்படி இந்த சொல்யூஷன் கரெக்டானு வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. ஸோ இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா ஃப்ரெஷர்ஸ் தான். இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, முடிச்சுட்டு ஒரு என்ட்ரி லெவல் ஜாபில் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு
சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏஐல வரக்கு முன்னாடி ஒரு என்ட்ரியில் ஜாயினியோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா, ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணு, இந்த ஏபிஐ பண்ணு, இந்த query எழுது, இந்த யூஐயை மாற்று, இவ்வளோதான். இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் நிறையா பண்ணிட்டு போய் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர், ஒரு பெட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உருவாவீங்க. ஆனால் இப்போது எக்ஸாக்டாக இந்த வேலைகள் எல்லாம் தான் ஏஐ செகண்ட்ஸில் மினிட்ஸில் பண்ணிடுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சின்ன சின்ன டாஸ்க்கை மட்டும் எதிர்பார்த்து ஒரு ஃப்ரெஷரை கம்பெனிஸ் இனி ஹையர் பண்ண மாட்டாங்க. கம்பெனிஸ் வந்து இப்போ ஹையர் பண்ணுற ஃப்ரெஷருக்கு ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும், அப்புறம் சிஸ்டம் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக அல்லது ஃப்ரெஷராக இருந்தால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் இந்த விஷயத்தை பார்க்கல. இன்ஸ்டெட் நம்ம இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணோம்னா, என்ட்ரி லெவல் பீப்புளோட பார் வந்து ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம இதை பார்த்துக்கணும். சரி, அப்போ நான் கோடிங் கற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோட ஃப்ராங்கான ஹானஸ்டான பதில், கண்டிப்பாக நீங்கள் கோடிங் கற்றுக்கணும். பட் 10 வருஷத்துக்கு முன்னாடி கோடிங் கற்றுக்கிட்ட விதம் வேற, இப்போ நீங்கள் கோடிங் கற்றுக்க வேண்டிய விதம் வேறாக உள்ளது. ஏன்னா இப்போ ஒரு கோடு வந்து ஏஐ வந்து உருவாக்கிருச்சு அப்படின்னா, ஒரு 3 லைன் கோடை ஏஐ எழுதுதுன்னா அந்த கோடு எப்படி சரின்னு உங்களால் சொல்ல முடியும்? அதில் ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கான்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இல்லை அந்த சொல்யூஷனை உங்களால் ஸ்கேல் பண்ண முடியுமா இன்னும் எப்படி சொல்ல முடியும்? சரி, இப்போ வந்து ப்ரொடக்ஷனில் ஏதாவது எரர் ஆயிடுச்சுன்னு நீங்கள் எப்படி அதை டீபக் பண்ண முடியும்? ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ். ஒருவேளை உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியலைன்னா you will be completely dependent on AI. இப்போ ஒரு எரர் வரும், அந்த எரர் தூக்கி ஏஐல பேஸ் பண்ணுவீங்க, ஏஐ ஒரு கோட சொல்யூஷனை கொடுக்கும், அதை தூக்கி மறுபடியும் நம்ம எடிட்டரில் பேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஏஐ பயன்படுத்தி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா you will be literally not using AI the right way. இன்ஸ்டெட் ஒரு கோடிங் எடிட்டருக்கும் ஏஐக்கு நடுவில் நீங்கள் பிரிட்ஜ் மாதிரி தான் இருப்பீங்க. அப்படி இருக்கிறது வேஸ்ட். ஒரு மீனிங்ஃபுல்லாக ஏஐ கொடுக்குற கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் கோட் பண்ணணும்னா you should know the fundamentals of programming. பட் அதுக்காக முன்னையெல்லாம் வந்து நம்ம சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவசியமாக இருந்தது. இப்போ அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சின்டாக்ஸை கற்றுக்கிறதுக்கு செலவிட்ட நேரத்தை, உங்களோட மூளையை அதுக்கு பதிலாக சிஸ்டம் லெவல் டிசைனிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா சின்டாக்ஸ் கற்றுக்கிறதுங்கிறது இப்போ ரொம்ப சீப் ஆயிருச்சு. பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது. ஒரு சின்டாக்ஸ், ஒரு பேரா ஆஃப் சின்டாக்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதை விட அந்த சின்டாக்ஸை படித்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியணும். அதுதான் இப்போதைய ரொம்ப முக்கியமான ஸ்கில்லாக இருக்குது. அண்ட் எஸ், லேர்ன் டு யூஸ் ஏஐ டூல்ஸ். இது வந்து நான் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு ஸ்கில்லாக உங்களுக்கு சொல்லுவேன். ஏஐ டூல் வச்சு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண கற்றுக்குங்க. இல்லை ஏஐ யூஸ் பண்ணால் அது சீட்டிங், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா நிறைய நிறுவனங்கள் ஏஐயை உங்கள் டே டு டே ஒர்க்கில் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. ஸோ ஏஐ வந்து ஒரு அன்ஃபெமிலியர் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. ஒரு சிம்பிள் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணுறதுக்கு ஏஐ பயன்படுத்துங்க. அதுக்கிட்ட மல்டிபிள் அப்ரோச்சஸ் கேளுங்க, டெஸ்ட் கேசஸ் எழுத சொல்லுங்கள், எட்ஜ் கேசஸை கண்டுபிடிக்க சொல்லுங்கள், உங்களோட சொல்யூஷனை ரிவ்யூ பண்ண சொல்லுங்க. பட் அது கொடுக்குற எல்லாத்தையுமே பிளைண்டாக அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏஐ எல்லாத்தையும் பண்ணிரும் அப்படிங்கிறது நம்ம கோலாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நான் ஏஐ பயன்படுத்தாமல் எல்லாத்தையும் நான் தான் எழுதுவேன், ஆர்கானிக்காக நானே தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்ம கோலாக இருக்கக்கூடாது. ஒரு ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஏஐ வச்சு அந்த எக்ஸிக்யூஷனை ஆக்சலரேட் பண்ணி எண்ட் ரிசல்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக அப்போது சாஃப்ட்வேர் ஜாப்ஸ்க்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும்? சரி, நம்ம அந்த 5 டெவலப்பர் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாங்க, ஒரு எக்ஸாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கேயே வருவோம். இப்போ நான் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணனால 5 பேர் செஞ்ச வேலையை 3 பேர்னால பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்சல்யூட்லி பாசிபிள். அது இன்னொரு எஃபெக்டே உருவாக்கலாம். சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது சீப்பரா மாறலாம். கம்பெனி இதுக்கு முன்னாடி என்னால இவ்வளவு பேர்த்த வச்சு இதுக்கு மேல் பில்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் அதிக சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன நிறுவனம் முன்னெல்லாம் லார்ஜ் டெவலப்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும். இப்போ அவங்களால ஏஐ வச்சு பெரிய பெரிய டெவலப்மெண்ட்டை பண்ண முடியலாம். ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஐடியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலாக 5 ஐடியாஸை ஏஐ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஐனால 2 விதமான ஃபோர்ஸஸ் ஒரே நேரத்தில் உருவாகலாம். ஏஐ மேக்ஸ் எக்ஸிஸ்டிங் ஒர்க் மோர் எஃபிஷியன்ட், அதனால கொஞ்சம் பேர் இருந்தா போதும் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்ட். ஏஐ மேக்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சீப்பர், அதனால நிறைய சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டுல எந்த எஃபெக்ட் அதிகமாக இருக்கும்? அதுக்கான பதில் தான் ஹானஸ்டா யாருனாலையும் கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. அதனால தான் ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சாஃப்ட்வேர் டெவலப்பரையும் ரீப்ளேஸ் பண்ணிரும்னு நம்மளால 100% சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ஏஐ வந்து உங்களை எல்லாம் பாதிக்காது, டெவலப்பர்ஸ் நீங்களாம் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு நம்மளால 100% சொல்ல முடியாது. இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நிறைய இவால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் டேக்அவே. சிம்பிளாக ஒரு கோடை உருவாக்குறோம் அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது சரியா வேலை செய்யுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதோட வேல்யூ தான் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ 5 பேர் வேலை செய்யறத ஏஐ வச்சு 3 பேர் பண்ண முடியும்னா கம்பெனிஸ் வந்து ஹெட் கவுண்ட்டை குறைச்சிருவாங்களா
இல்லை இந்த 5 பேர் ப்ளஸ் ஏஐ வச்சு இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? எந்த சைடில் நீங்கள் இருப்பீங்க? அதை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராக்டிக்கல் ஏஐ வீடியோஸ் பார்க்கணுன்னா எந்த மாதிரி எதிர்பார்க்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். அனந்தன் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய். நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமுள்ளவராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும் ஆனால் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் ஏஐ இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.